ஸ்பெயின் இதை பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாங்சி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம் பெண்கள் குர்ஆனு ஹதீஸ்களை வந்து முறையாக கற்றுக்கிறதுக்குன்னா மதரசாக்களை, அதாவது அறிவியல் சம்பந்தமான சேர்த்து அந்த மதரசாக்கள் வந்து உண்டாக்கப்படும். 50,000 கிட்ட உண்டாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். According to the statement, the government plans to establish approximately 50,000 Dargah dedicated Islamic learning centers where Muslim girls will be able to read and study the Holy Quran, receive proper Islamic instruction. அதாவது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர்னாக்க அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து சிறப்பாக கவனிச்சுக்கிட்டால் தான் அந்த நாடு வந்து செழிப்பாக வளரும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் என்ன நடக்குதுனாக்க, முஸ்லீம் வீடுகளையும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களையும் முஸ்லீம்களுடைய தர்காக்கள் முஸ்லீம்களுடைய கல்வி நிலையங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம நாட்டுக்கு தான் கேடுங்கிறது அவர்கள் புரியாமல் செய்கிறாங்க. இதில் வந்து முஸ்லீம்களுக்கு கேடுன்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு என்றைக்குமே கேடு கிடையாது. முஸ்லீம்கள் இன்னும் அதாவது ஒரு முஸ்லீமாக மாறிட்டானாக்க அவன் வந்து உலகம் முடிவு நாள் வரைக்கும் அவன் மாற மாட்டான் உண்மையான முஸ்லீம். ஏன்னாக்கா அவனுக்கு தெரியும் இந்த இஸ்லாத்தில் வந்து எவ்வளோ உண்மைகள் இருக்குது, இது எல்லா நாட்டுக்கும் ஏற்றது உண்மையான மார்க்கங்கிறது அவன் நல்லா உளப்பூர்வமாக உணர்ந்ததுனால அவனுக்கு வந்து வேறு எந்த மார்க்கத்துக்கும் அவன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே சமயத்தில் நாட்டுடைய முன்னேற்றத்துலேயும் நல்ல முன்னுக்கு வருவாங்க, அந்த நாட்டை முன்னுக்கும் கொண்டு வருவாங்க. ஆனால் அதை இங்கே வந்து நம்ம இந்துத்துவ குரூப்புகள் வந்து நம்ம நாட்டில் அதை வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி தலைமையை ஏற்றதுக்கு பிறகு. இதனுடைய பலனை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரியும். நல்லா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வந்து எந்தளவு சீரழிவை சந்திக்குதுங்கிறத நம்ம ரொம்ப சீக்கிரம் நம்ம உணர்வோம். நம்ம காலத்திலே அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து மீளணுன்னாக்க முஸ்லீம்கள் உள்ள எதிர்ப்பை குறைக்கணும்.